இந்த புதிய வாக்குறுதிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு இதன் அடித்தளமாக இருக்கும் ஒரு திட்டத்தை பற்றி நாம் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அதுதான் தமிழக அரசால் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த அரசியல் விவாதங்களுக்கெல்லாம் இதுதான் மையப்புள்ளி. அப்போ இந்த திட்டம்னா என்ன? சுருக்கமாக சொல்ல போனால் இது பெண்களின் உழைப்பை அங்கீகரித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நேரடி பண பரிமாற்ற திட்டம். அதாவது அரசாங்கம் கொடுக்கும் உதவித்தொகை எந்தவிதமான இடைத்தரகர்களும் இல்லாமல் நேரடியாக பயனாளிகளான பெண்களின் வங்கி கணக்கிற்கே சென்று சேரும். இதன் மூலமா பெண்களின் கைகளில் நேரடியாக பொருளாதார சக்தி கிடைக்கிறது. இப்போதைக்கு இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள கோடிக்கணக்கான குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், அதாவது 1000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த 1000 ரூபாய் தான் வரவிருக்கும் தேர்தலுக்கான இந்த வாக்குறுதி போட்டிக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் ஆளும் திமுக கட்சி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த உரிமை தொகை திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் தேர்தல் களத்தில் ஒரு புதிய விவாதத்தையே தொடங்கி வைத்திருக்கிறது. ஆளுங்கட்சியின் இந்த புதிய வாக்குறுதி வெறுமனே மாதாந்திர தொகையை உயர்த்துவது மட்டும் இல்லை, இது பல அடுக்குகளை கொண்ட கவனமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு. இதன் பின்னாடி இருக்கும் கணக்குகள் என்ன என்பதை வாங்க விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக மற்றும் மிக முக்கியமாக, தற்போது வழங்கப்படும் 1000 ரூபாய் மாதாந்திர உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சரியாக 2 மடங்காக. இது பயனாளிகளுக்கு கிடைக்கும் மாதாந்திர பலனை நேரடியாக இரட்டிப்பாக்கும் ஒரு அறிவிப்பு. இந்த புதிய கணக்கின்படி பார்த்தால் ஒரு பயனாளிக்கு மாதம் 2000 ரூபாய் வீதம் ஒரு வருடத்திற்கு 24,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் திமுகவின் வாக்குறுதி இதோடு முடிந்துவிடவில்லை. இதில் இன்னும் ஒரு கூடுதல் அம்சம் இருக்கிறது. அந்த கூடுதல் அம்சம் இதுதான். மாதாந்திர தொகையோடு சேர்த்து ஒவ்வொரு வருடமும் கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு போனஸ் போல ஆண்டுக்கு ஒரு முறை வழங்கப்படும் ஒரு சிறப்பு கொடையாக முன்வைக்கப்படுகிறது. ஆஹா, இங்கேதான் முக்கியமான கணக்கு வருகிறது. வருடத்திற்கான உரிமை தொகை 24,000 ரூபாயுடன் இந்த கோடைக்கால சிறப்பு தொகையான 2000 ரூபாயும் சேர்த்தால் திமுக முன்மொழியும் மொத்த பலன் ஆண்டுக்கு 26,000 ரூபாயாக உயர்கிறது. இதுதான் 2026 தேர்தலுக்கான அவர்களின் பிரதான வாக்குறுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த வாக்குறுதி வெறுமனே ஒரு கட்சியின் அறிவிப்பாக இல்லாமல் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தனிப்பட்ட உறுதிமொழியாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கும் வாக்குறுதி என்ற அவரது வார்த்தைகள் இது ஒரு தனிப்பட்ட உத்தரவாதம் என்பதை ஆழமாக உணர்த்துகிறது. இது இந்த நிதி சார்ந்த அறிவிப்புக்கு மேலும் அரசியல் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. நாம் எதிர்பார்ப்பதைப் போலவே ஆளுங்கட்சியின் இந்த வாக்குறுதிக்கு போட்டியாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் இந்த வாக்குறுதி போட்டியில் ஏற்கனவே களமிறங்கியுள்ளது. இதனால் இந்த நலத்திட்ட அரசியல் களம் மேலும் சூடுபிடித்துள்ளது. சொல்லப்போனால் இந்த வாக்குறுதி போட்டிக்கு எதிர்க்கட்சியான அதிமுக ஏற்கனவே ஒரு தொடக்க புள்ளியை அமைத்திருந்தது. அவர்களும் இதே போன்ற மாதாந்திர உதவித்தொகை குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பை முன்னரே வெளியிட்டிருந்தனர். இதுவே ஆளும் கட்சியை இதைவிட ஒரு படி மேலே சென்று அறிவிக்க தூண்டியிருக்கலாம் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். 2 கட்சிகளின் வாக்குறுதிகளையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. 2 கட்சிகளுமே மாதாந்திர தொகையாக 2000 ரூபாயை உறுதியளிக்கின்றன. அதன்படி ஆண்டுக்கு 24,000 ரூபாய் என்பது இரு தரப்பிலும் பொதுவான வாக்குறுதியாக இருக்கிறது. ஆனால் திமுக அறிவித்துள்ள அந்த கூடுதல் கோடைக்கால சிறப்பு தொகையான 2000 ரூபாய் அவர்களது மொத்த ஆண்டு பலனை 26,000 ரூபாயாக உயர்த்துகிறது. இந்த சிறிய வித்தியாசம்தான் ஆளுங்கட்சி தங்களை எதிர்க்கட்சியை விட ஒரு படி மேலே முன்னிறுத்திக் கொள்ள பயன்படுத்தும் ஒத்தியாக பார்க்கப்படுகிறது. சரி, இந்த போட்டி வாக்குறுதிகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் வரவிருக்கும் தேர்தலை பற்றியும் தமிழ்நாட்டு அரசியலில் நலத்திட்டங்களின் பங்கு குறித்தும் இது நமக்கு என்ன சொல்கிறது? வாக்காளர்களின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கும்? ஆக நாம் பார்த்தவரையில் 1000 ரூபாய் என்ற அடித்தளத்திலிருந்து தொடங்கி 24,000 ரூபாய், 26,000 ரூபாய் என ஆண்டுக்கான நிதி வாக்குறுதிகள் போட்டி போட்டுக்கொண்டு உயர்கின்றன. இதிலிருந்து ஒன்று மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது. தமிழ்நாட்டின் 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் மற்ற பிரச்சனைகளை விட இந்த நேரடி நலத்திட்டங்களும் பண பலன்களுமே பிரதான விவாத பொருளாகவும் கட்சிகளின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாகவும் இருக்கப் போகின்றன. இது நம்மை ஒரு முக்கியமான இறுதி கேள்விக்கு கொண்டு செல்கிறது. தேர்தல் நாள் அன்று ஒரு வாக்காளர் தனது வாக்கை செலுத்தும் போது மற்ற வளர்ச்சி திட்டங்கள், உள்கட்டமைப்பு, வேலைவாய்ப்பு போன்ற காரணிகளையெல்லாம் தாண்டி இந்த எண்களின் உண்மையான செல்வாக்கு என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.